இன்ஸ்பெக்டரும் சேதுவும் ரொம்ப நெருக்கம் போல. எந்த இளிச்சவாய் உனக்கு பொண்ணு கொடுக்கறவன்? இதுக்கு முன்னாடி எந்த இளிச்சவாய் எனக்கு பொண்ணு கொடுத்தானோ அதே இளிச்சவாய் தான் கொடுக்குறான். என் முத பொண்டாட்டியோட தங்கச்சியை தான் கட்ட போறேன் நானு. இந்த போலீஸ் எல்லாம் நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப என்ன தாண்டி செய்யறது? அவன் கூட போலீஸ்காரங்களே க்ளோஸா இருக்காங்க. நியாயத்தை கேக்குறதுக்கு கூட அதிகாரமும் பணமும் தேவை இருக்குல்ல. அந்த ஆள் பணபலத்துக்கு பயந்து நீ அவனையும் கல்யாணம் பண்ணிக்க போறியா? இல்லடி, அது மட்டும் நடக்கவே கூடாது. எப்படியாவது நான் இங்கிருந்து தப்பிச்சே ஆகணும். அதெல்லாம் சரி, எப்படி எங்க போறது? ஏய், காலேஜ்ல நம்ம கூட படிச்சாலே ஜெயா, ஞாபகம் இருக்கா? ஏய் ஆமா, அவ மும்பைல தானே இருக்கா அப்போ? ஆமாண்டி, அவ அன்னைக்கு ஊருக்கு வந்திருந்தப்போ அததான் சொன்னா. பேசாம அவகிட்ட பேசி நான் இங்கிருந்து தப்பிச்சு போயிட்டா என்ன? ஏய், நீ சொல்றது நல்ல ஐடியா தான். இரு, நான் உடனே அவளை கால் பண்றேன். ஏய், ஒரு நிமிஷம் இரு. ஏன், என்னாச்சு? இல்ல, ஒருவேளை நான் இங்கிருந்து தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் அந்த கோவத்துல அவன் அப்பாவை ஏதாவது பண்ணிட்டா? நீ சொல்றதும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா நம்ம கிட்ட இப்ப வேற வழி இல்ல துளசி. இல்ல சுமதி, இப்போதைக்கு நான் காணாம போனாலும் அப்பாக்கு உண்மை தெரியாத வரைக்கும் அவர் எதுவும் செய்ய மாட்டான்னு தான் நினைக்கிறேன். அப்படி ஏன் யோசிக்கிற? தா, உடனே ஜெயாக்கு போன் பண்ணு. சரி. ஹலோ ஹலோ ஜெயா, நான் துளசி பேசுறேன். ஹே துளசி, எப்படி இருக்க? என்ன திடீர்னு கால் பண்ணிருக்க? ஜெயா, நான் ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கேன். நீதான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ஹே, என்னடி பதட்டமா இருக்க? நிதானமா என்னன்னு சொல்லு. அது வந்து ஜெயா, அடிப்பாவி, உங்க அக்கா கல்யாணத்தன்னைக்கு பார்த்தப்ப ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தா. ஜெயா, இப்ப அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல. நாளைக்கு எனக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க. அதுக்குள்ள எப்படியாவது நான் இங்கிருந்து தப்பிச்சு ஆகணும். அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு ப்ளீஸ். ஒரு நிமிஷம் இரு, நான் ஏதாவது யோசிச்சு சொல்றேன். துளசி, பேசாம நான் சொல்ற மாதிரி சரியா? சொல்லு, என்ன செய்யணும்? நம்ம ஊர்ல இருந்து இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு மும்பைக்கு ஒரு ட்ரெயின் இருக்கு. எப்படியாச்சும் நீ மட்டும் அதை புடிச்சிட்டேனா நாளைக்கு காலைல நீங்க வந்துடலாம். நீங்க வந்து சேர்ந்துட்டேனா அப்புறம் மத்தத நான் பாத்துக்கிறேன். அவங்களால இவ்வளவு தூரம் தேடி வர முடியாது. என்ன சொல்ற, ஓகேவா? என்ன துளசி யோசிக்கிற? சரிடி, நான் வந்துடுறேன். சரிடி, ரொம்ப நல்லது. நீ ட்ரெயின் ஏறிட்டு எனக்கு கால் பண்ணு. எப்படி எங்க வரணும்னு நான் சொல்றேன். அப்புறம் வரப்ப மறக்காம உன்னோட சர்டிபிகேட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துரு. இங்கே ஏதாவது ஒரு வேலை வாங்கிக்கலாம். சரிடி, நான் கண்டிப்பா அங்க வந்துடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஜெயா. இட்ஸ் ஓகே, பை. அந்த ரூம்ல நகை பட்டுப்புடவை எல்லாம் இருக்கு, மறக்காம எடுத்து வச்சிரு. சரி, எடுத்து வச்சிடுறேன். அம்மா, இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ரெடி ஆயிட்டு இருந்தேன். சாமி ரூம்ல எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? இல்ல, எடுத்து வைக்கணும். என்ன மஞ்சு, வைக்கணும்னு சொல்றீங்க, போய் எடுத்து வச்சிரேன்க்கா. போங்க. அம்மா, நீங்க சொன்னதெல்லாம் எடுத்து வச்சிட்டு வேற ஏதாவது வேணுமா? வேற எதுவும் வேண்டாம். மாலை எல்லாம் எடுத்து வைக்கணும்ல? ஆமா ஆமா, மாலை. நீங்க மத்ததெல்லாம் பாத்துக்கங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய், பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போறது? துளசி, மும்பை போயிட்டு என்ன மறந்துட மாட்டல்ல? ஏய், என்னடி இப்படி சொல்லிட்ட? இந்த ஊர்ல எனக்குன்னு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் நீ மட்டும்தான். உன்னை போய் நான் மறப்பேனா? சரி, அங்க உனக்கு ஒரு வேலை பார்த்து சொல்றேன். சோ நீயும் பாம்பே வந்துரு. நீ நிஜமா தான் சொல்றியா? ஆமா. சரி வா, முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். வா. சரி வா வா, சீக்கிரம். வா போலாம். வா சீக்கிரம் சீக்கிரம். வா சீக்கிரம் சீக்கிரம், வா வா. தம்பி, ஒரு நிமிஷம். என்னப்பா, மாப்பிள்ளையும் பொண்ணு தனியா வரீங்க? சொந்தக்காரங்க யாரும் வரலையா? ரஜினி, அது இதுக்கு நான் பதில் சொல்றேன். என்னமா இப்படி சொல்லிட்டீங்க? சொந்தக்காரங்க இல்லாம கல்யாணம் நடக்குமா? சரி சரி. பின்னாடி வராங்க லாரியில, 5 லாரி வராங்க. சரிப்பா, நல்லதுப்பா. சரிப்பா. டேய், எப்படி சிவா உன்னால மட்டும் இது முடியுது? அதான் நீ கூட இருக்கல. இது என்ன? ஓ, இனிமே எல்லாமே நல்லபடியாவே நடக்கும். சரி போலாம் வா. மாப்பிள்ள, இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இங்க வச்சு கல்யாணம் பண்ணா ரொம்ப விசேஷம் சொல்லுவாங்க. அதான் இங்க ஏற்பாடு பண்ணேன்.
சந்திராவுக்கு இங்க வச்சு தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அது நடக்கல. ஆனா துரசை கொடுத்து வச்சிருக்கு. நீங்க 2 பேரும் காலாகாலத்துக்கு நல்லா இருக்கணும் மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள, ஆ? நான் பேசிக்கிட்டே வரேன், நீங்க பதில் சொல்லாம நிக்கிறீங்க. அது நீங்க சந்திரான்னு சொன்னதும் எனக்கு நினப்பு வேற எங்கேயோ போயிடுச்சு மாமா. ஐயா மாப்பிள்ள, நான் ஒரு அர்த்தம் கட்டவன். எந்த நேரத்துல எது பேசணும்னு தெரியாம. வாங்க வாங்க. ஏ துளசி, ஏன் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வர? யாராச்சும் பார்த்தா உனக்கு பிடிக்காத கல்யாணத்தை வலுக்கட்டாயமா செஞ்சு வைக்கிறோம்னு நினைக்க மாட்டாங்க? ஏன் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வர? சிரிச்ச மாதிரி வாடி. இந்த பக்கம் தான் போகணும். பக்கத்துல தான் துளசி, உன் சித்தி சொல்ற மாதிரி நீ மூஞ்சி இப்படி வச்சுட்டு வந்தனா அப்புறம் அவனுக்கு சந்தேகம் வந்துடும். நீ எப்பவும் போல சகஜமாவே இரு. அப்பதான் நம்ம தப்பிக்க பிளான் பண்ண முடியும். என்னடி, நம்மளும் 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், எதுவும் நடக்கல. இப்ப கோயில் வரைக்கும் வந்தாச்சு, இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள ஏதாச்சும் பண்ணணும். தைரியமா ரெடி, பாத்துக்கலாம்.